படையெடுத்து சென்று பட்டு படையலை சேர்ந்து விட்டார் அம்மா. என்னோடு துணையாக வாருங்கள். எந்த இடத்தில் மாட்டு மனிதர் இருக்கிறவர்களை பார்த்து வருவோம் அம்மா. சின்னம் தேவியாரே அண்ணவர்கள் பட்டு படிகளும் சேர்ந்து விட்டால் வாருங்கள் என்று அழைக்கப்படுது. அரவணை சென்று சீவி சிங்காரித்து பொட்டு வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது மட்டும் அண்ணன் இல்லாத வேலையில் அரவணை சென்று கும்பல் அடித்துக் கொண்டிருக்கின்ற பாவிகள். செய்யாதே அண்ணன் தேவி விட்டு அரவணை சென்று சீவி சிங்காரி மட்டும் இல்லாமல் இருகதையும் தாள் போட்ட விட்டார்கள் பாருங்கள். ஆனாடி கோனாடு அழகு பண்ணி வளநாடு பொன்னி வளநாடு வகுல்வட்ட நன்னாட்டிலே தாமர வெளிநாட்டிற்கும் குன்னுடையாக கவர்னருக்கும் நான் பிறந்தது உண்மையாக இருந்தால் நான் புலம்ப வேண்டும். அரிக்குமம் அழிகாகப்பட்டது பற்றி எறிய வேண்டும். அண்ணர்கள் இல்லை என்பதற்காக அண்ணர்கள் செய்த ஈமச்சடங்குகளை நான் செய்து முடித்துவிட்டு அண்ணரை தேடி வருகிறேன். அண்ணரை பார்த்து வருகிறேன்.
என்ன செய்ய போறேன் தேவி அம்மா என்ன செய்ய போறேன் தேவி அம்மா செல்வல் விதிப்படி காட்டு ஐயோ என்ன சொல்ல போறேன் தேவி செல்வல் விதிப்படி காட்டு அன்னை மகனே மகாதே அன்னை மகனே மகாதே என்ன செய்ய போறேன் தேவி என்ன சொல்ல போறேன் தேவி உங்கள் செல்வல் விதிப்படி காட்டு கண்ணீர் காவேரி கங்கை சென்று அண்ணர்கள் செய்ய வேண்டிய ஈவச்சடைகளை நான் செய்து முடித்துவிட்டு இருவரும் மூதாக்கள் பாதம் சேர வேண்டும். டெல்லி வெள்ளாடு கோட்டை நோக்கி என்று வர வேண்டாம். நான் அண்ணரை தேடி வருகிறேன், அண்ணரை பார்த்து வருகிறேன். அழகு பண்ணி வரலாற்றிலே எவ்வளவு சீரும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட படையெடுத்து சென்று பட்டு படுகளம் சேர்ந்து விட்டார். தன்னும் தனியாக செல்ல முடியாத காரணத்தினால் பூ கரகத்தை ஏந்திக் கொண்டு தெய்வ நம்பிக்கையோடு அண்ணரை தேடி வருகிறேன், அண்ணரை பார்த்து வருகிறேன். இவ்வாறாக அந்த நாட்டுமார்களை அந்த அரண்மனையோடு வைத்து எரித்து அந்த அங்கத்தை ஆற்றில விட்டுவிட்டு பிறகு அங்கே மாரியம்மனை கரகமாக செய்து அண்ணன் பட்ட படுகளம் செல்வதற்காக தங்கால் இப்போது புறப்பட்டு விட்டார். எனவே இந்த கரகத்தை எடுத்து கொடுக்கணும்ட்டு விரும்புறாங்க. அதனால இப்போது அருள் அழைக்கிறாங்க. இந்த கரகத்தை தங்காளிகையில் எடுத்து அனுப்பினால் அண்ணன் பட்ட படுகளம் சென்று வருவார். என்ன செய்ய போறேனோ தாயே அந்த குறைய வச்ச கூடாது. ஆமாண்ணே ஒருத்தர் இருந்தாண்ணா இவ்வளவு சீரும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட படையெடுத்து வந்து பட்டு படுகளம் சேர்ந்து விட்டார். தன்னும் தனியாக செல்ல முடியாத காரணத்தினால் கரகத்தை ஏந்திக் கொண்டு தெய்வ நம்பிக்கையோடு அண்ணரை தேடி வருகிறேன், அண்ணரை பார்த்து வருகிறேன்.
சர்வகுணி ரிஷிகள் எல்லாம் இப்போதருடைய வீரட்ட காடலை தேடி அண்டரை வருகிறீர் அல்ல பஞ்சினி வெற்றில் படுத்துருகிய மேலியில் கல்லணையும் உள்ளனையும் காலகத்தில் மாண்டு படுத்தி விட்டீர் அல்ல உங்களை இங்கே இருக்கிறேன் உங்களை நாடி வருகிறீர் அல்ல உன்னை நாடி வருகிறேன் வடமும் காணே சின்னண்ணா தடமும் நான் என்ன செய்வேன் அடுத்த வனம் சென்று அண்ணரை தேடி வருகிறேன் அண்ணரை பார்த்து வருகிறேன் கண்டு நான் வெள்ளியல் வளர்கிறேன் விருச்சக மரத்தடியில் அமர்ந்து பிறகுதான் அண்ணனை தேடி வர வேண்டும் அண்ணனை பார்த்து வர வேண்டும் நாகமலை என்று
எங்கே தேடியும் காணவில்லை. திருச்சிராமரத்தில் அமர்ந்து பிறகுதான் அண்ணரை தேடி வர வேண்டும், அண்ணரை பார்த்து வர வேண்டும். எல்லாருமே தங்கால் கையில திருநீரை பெற்று செல்லுமாறு உங்களை அன்போடு வேண்டுறோம். அது வந்து மரபு ஐதீகம். தங்கால் கையிலையும் பெரிய கண்டிப்பன் கையிலையும் திருநீர் பெற்று செல்லணும். நேரம் ஆகிட்டாலும் அதை பற்றி கவலையில் சிறப்பாக நம்ம முடிக்கணுன்றதான். இறுதியில் வந்து பட்டாபிஷேகம் எல்லா இடத்துலையும் செய்ய மாட்டாங்க. இது தேவ ஆலயம். இறுதியில் பட்டாபிஷேகம் ஒன்று நடக்கும். அதெல்லாம் தயவு செஞ்சு இருந்து பார்க்கணும். இப்போ திருநீர் வந்து தங்கா கையில் பெற்று செல்வாரு உங்களை அன்போடு எல்லாருமே வந்து திருநீர் வச்சுருக்கோங்க. காணிக்கை இருந்தால் செலுத்தலாம், காணிக்கை இல்லாவிட்டாலும் கவலை இல்லை. மொத்தத்தில் வந்து எல்லாரும் திருநீரை பெற்று செல்லுமாறு. இப்போது நான் தாம்பரிய வேண்டும். சாமி ஆதி சிவா தன்னை வைத்து நான் தான் யாரோ ஒரு பண்ணானவன் அண்ணா நான் அழுது கொலை கொண்டிருக்கிறார். என் தவன் கொலையை போல தெரிகிறது. ஓடி வாருங்கள். யாரோ ஒரு பெண்ணானவன் அண்ணா நான் அழுது கொலை கொண்டிருக்கிறார். என் தவன் கொலையை போல தெரிகிறது. அவர் அடித்து ஒளிந்து விட்டு வாருங்கள். ஆதியில் ஓராயி பெரிய காண்டியம்மா அவர்களே, நாங்கள் சென்று பார்க்கும் பொழுது அவள் அக்கடி சுவாலாக இருப்பதால் எங்களால் கிட்ட அணுக முடியவில்லை தாயே. அப்படியா? ஆமா. பன்றிகளே ஓடி வாருங்கள். யாரோ ஒரு கொண்டிருக்கின்றார். அடித்து முடிஞ்சு விட்டு வாருங்கள். எங்களாலும் அணுக முடியவில்லை தாயே. மகாபலியே ஓடி வாருங்கள்.
உள்ள எலுமிச்சம்பழம் இருக்க எலுமிச்சம்பழத்தை கொடுக்கணும் இல்லையா? வந்தார் மாமுனிவர் பழைய பெற்று வாரார் மாமுனிவர் வந்தார் மாமுனிவர் பழைய வாரார் மாமுனிவர் பல போல மாமுனிவர் நகரவை தாண்டி கலவையது வந்தார் மாமுனிவர் பழைய வாரார் மாமுனிவர் தாயே பெரியக்கா மகாமணியே, இந்த வேலையில் என்னை அழைத்த காரணம் மகாமணியே, யாரோ ஒரு பெண்ணானவள் அண்ணா அண்ணா அனுபவிக்கிறார். என் தவன் கொலைகள் போல் தெரிகிறது. அது யார் என்று பார்த்து அடித்து தெல்லாக்காட்டு முடிவு விட்டு வாருங்கள். நான் சற்று பார்த்து வருகிறேன். அப்படி சென்று வா. தாயே பெரியக்கா மகாமணியே, பக்கத்தில் இருக்க முடியவில்லை. அக்கறை சூழலமாக எரிந்து கொண்டிருக்கிறது. தாங்களுடைய முகமும் பெண்ணான முகமும் ஒரே முகமாக இருக்கிறது. என்னால் முடியவில்லை பெரியக்கா. அப்போது தாங்கள் வண்ணால் முடியாது தெரிவிக்கின்றீர்கள். உண்மைதான், அப்போது நான் இறங்கி வந்தால் பார்க்கலாம் தெரிவிக்கிறீர்கள். உண்மைதான். பாருங்கள், இதோ வருகிறேன். அது மட்டுமல்ல, தங்கால் பிறக்க தவசு குலைய என்று எழுதியிருக்கின்றது. எனவே தாங்களே நேரில் வந்து பார்க்கவும். இதோ வந்து பார்க்கிறேன். அண்ணா கருப்பண்ணா, தாயை நான் உன் சரையை மறைத்து விட வேண்டும். தாயை தாங்கள் சடையை அழுத்த வருகிறேன். சீக்கிரமாக நிலத்தை ஏறி வாருங்கள். கிழக்கு விழுந்த சடை கீழ்கடல பூசையாகட்டும், மேற்கு விழுந்த சடை மேகடல பூசையாகட்டும், தெற்கு விழுந்த சடை தென்கடல பூசையாகட்டும், வடக்கு விழுந்த சடை வடகடல பூசையாகட்டும். இதோ இறங்கி வருகின்றேன். வாருங்கள். தாயே, எந்த ஊர், எந்த தேசம், எதற்காக வீரபல ஐவனத்தில் வந்து அண்ணா அண்ணா என்று அழுது புல்வி கேட்கின்றாய் அம்மா? இதோ சொல்லுகிறேன். அம்மா என்ன சொல்ல போறேன் அம்மா? தாயே, என்ன சொல்ல போறேன் அடி தாயே? அம்மா எந்த வீதிப்படியே கேளும். நாங்கள் பிறந்தோம் அம்மா. பிறந்த பிறகு கொங்கு 22 கோனாடு 32 நாட்டார்களோ 10 கோட்டை மீது வடையெடுத்து வந்து விட்டல் என்பதற்கு
வருவதற்காக வீரமலையை நோக்கி படபட்ட வந்து பட்டு படுகளம் சேர்ந்து விட்டார். எங்க பார்த்தும் காணவில்லை. தாங்கள் தான் காட்டித் தர வேண்டும் தாயே. இல்லை என்றால் ஒரு காலடியில் நானும் ஆண்டு மடிந்து விடுவேன். அம்மா அம்மா, உங்க அண்ணன்மார்களை பார்க்கணும் என்றால் எங்க பார்த்தாலும் பிழைப்பாரா தெரிகிறது. யாரும் ஒன்னாலுமா அண்ணன்மார்களை நான் பார்த்து தொலைவி சிரிக்க வேண்டும். உங்களோட அவங்க அண்ணன்மார்கள் அச்சாடையாளம் சொல்லி வந்தால் உங்க அண்ணன்மார்களை கண்ணால காமிச்சு விடுகிறேன்மா. இவனிடத்தில் போர் செய்த காரணத்தினால் எங்க பார்த்தாலும் எத்த வெள்ளமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆரண்டு கண்பி அடையாளத்தை சொன்னால் கட்டித்தறி சொல்கிறேன் தாயே. உண்மையை சொல்கிறேன். அம்மா சொன்னா என்று மேற்கு மகாதனம் ஆண்டிருக்க வேண்டும். அண்ணன் மாண்டெடுத்தில் அத்தவர்களை மாண்டிருப்பார். பையவளை சாம்புகனும் காலடியில் ஆண்டு மடிந்திருப்பார். தாங்கள் தான் காட்டித் தர வேண்டும் தாயே. அம்மா, இதோ பார்த்து வருகிறோம். இதா உங்க அண்ணன்மார்கள் உயிர் வர செய்ய வேண்டும் தாயே. இல்லை என்றால் நானும் மாண்டு மடிந்து விடுவேன். அம்மா, செத்தவர்கள் உயிரிழமினால் சீமையிடம் கொள்ளாது. உண்மைதான். மாண்டவர்கள் உயிரிழமினால் மானிடம் கொள்ளாது. என்னால் முடியாது. அப்படி என்ற என்னம்மா, தேவர்களை வரவழைத்து ஓம சாந்தி செய்து ஓம புகையை உண்டாக்கினால் அவர்கள் இதற்கு ஒரு உபாயம் தருவார்கள். சாந்தி உண்டாகவே புகையை உண்டாக்கினீர்கள். நீங்கள் யார்? உங்களுக்கு என்ன வேண்டும்? அந்த பொன்ன சங்கர் அத்தவள் அத்த அம்மை பெருமாள் செய்ய பெருமாள் எனக்கேத்த மைத்தினரும் வீரமுக சாம்பன் மாண்டு மடைந்து விட்டார்கள். அரிக்கணி நல்லதங்கா உயிரோடு எழுப்ப வேண்டும் என்றுக்காக ஓம பகலை உழைத்து அழைத்தோம். மாண்டவர்கள் மீண்டும் வந்தால் மானிடம் கொள்ளாது என்பது ஐதீகம். அதாவது ஆதி லோக நாயகியாகிய தங்கள் ஆணுருவம் மற்றும் பெண்ணுருவம் மற்றும் இந்த பூலோகத்திலே அந்த மூன்றாம் பாலினத்தை வலுப்பெற செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு பிறவியாக பிறந்த தாங்கள் அறியாத யாதொன்றும் இல்லை. அந்த வகையில் இப்போது உங்களுக்காக அந்த 10ஆம் பத்திரி பழுதோட உத்தமையினுடைய அந்த பத்திரி விரதத்தின் காரணமாக அவர்களை 3.25 நாளிகைக்கு மட்டும் நாங்கள் உயிரிழப்புவோம். அதாவது அவர்கள் போரிலே காயமுற்று இறந்திருக்கின்றார்கள். நாங்கள் தந்திருக்கின்ற செஞ்சநாடு செப்பூசி கொண்டு தைத்து திருப்புறம்பால் தட்டி திருநீட்டை தூவுங்கள். அவர்கள் எழுந்திருப்பார்கள். அவர்கள் கோபத்தோடு இருப்பதால் நாங்கள் மறைந்து நிற்கின்றோம். இந்த கல்லும் இல்லும் காலகட்டத்திலே எப்படி அம்மாத்தாய் அண்ணா உலக தேவியும் பெரியும் வேலை திரண்ட வருவதற்கு மறுத்து விட்டார்கள். நான் புலம்பு நமது அருக்கம மாளிகையாகப்பட்டது வந்து எழுதிவிட்டது. அண்ணர்கள் இல்லை என்பதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஈமச்சடைகளை நான் கங்கை செய்து முடித்துவிட்டு தன்னும் தனியாக வர முடியாத காரணத்தால் பூகரகத்தை ஏந்திக் கொண்டு தெய்வ நம்பிக்கையோடு இருவிழ ஐவனத்தில் அண்ணா அண்ணா என்று அழுது ஒழுங்கு கொண்டு வந்தேன். அப்படி ஒழுங்கு பெரிய கடவுள் சந்தித்தேன். பெரிய கொடி அருளான் தேவர் ஊரை வரவழைத்து உயிர் வரை செய்தேன். நாங்கள் சென்று வருகின்றோம். எங்களுக்கு 3 நாள் உயிரிழப்பை கொடுத்திருக்கிறீர்கள். எங்களுக்கு தேவலோகத்தில் இடம் வேண்டும் தாயே.
நாங்கள் சென்று வருகின்றோம் அப்பா. ஆ. அதாவது தாங்கள் தெய்வலோகத்திற்கு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்கின்றீர்கள். ஆமா. நீங்கள் எல்லாம் அந்த வீரப்போர் ஐவன காட்டிலே வேடுமணிகளை வெட்டி சமகரித்து மனிதர்களை ரத்த ஆறாக்கி அந்த பாவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு காரணத்திற்காக தாங்கள் எல்லாம் வர இயலாது. அப்படி என்றால் அப்படி அதாவது உங்களுடைய தங்கையும் வர இயலாது. என்ன காரணம் என்றால் நாச்சிமார்களை அரண்மனையோடு வைத்து எரித்து அங்கத்தை ஆற்றிலே விட்டவர் அந்த பாவத்தை செய்த காரணத்திற்காக அவர்களும் வர இயலாது. இவையெல்லாம் ஊழ்நிலை பெயர். என்ன காரணம் என்றால் இந்த தமிழகம் மண்ணிலே மனிதர் மனித நேயத்தோடு வாழ வேண்டும் என்ற நோக்கத்தை கற்பிப்பதற்காக தாங்கள் அவதார ரூபமாக இந்த மண்ணிற்கு வந்தீர்கள். எனவே வருடம் ஒரு முறை இந்த தென்னக பகுதியான நீங்கள் போர் செய்த இடத்த வீரப்போர் என்ற பெயரோடு மக்கள் எல்லாம் திருவிழா கொண்டாடுவார்கள். அதாவது மாசி மாதம் சதய நட்சத்திரத்திலே கொடியேற்ற விழா செய்தி, ரோகிணி நட்சத்திரத்திலே குதிரை தேர் ஓட்டி, மிருகசீரிச நட்சத்திரத்திலே பெரிய தேர் ஓட்டுவார்கள். அப்போது உங்கள் ஆதி லோகநாயகி பெரிய காண்டி முன்பவனி தேரிலே வர பின்பவனியாக நீங்கள் எல்லாம் வருவீர்கள். இந்த 10ஆம் பழுதுபடா உத்தமி ஆணவாகன தலைவர் வர இவ்வாறு நீங்கள் இங்கிருந்து வரும் மக்கள் கூடு பேடுபடி நீக்கி பல காலம் இந்த சேவையை செய்து கலியுகம் முடிந்த பின் அந்த தேவலோகம் வரலாம். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் எல்லாம் அந்த பஞ்சபாண்டவனுடைய அவதார ரூபம். அந்த வகையிலே உங்களுக்காக வீரப்போர் செய்தவர் இந்த இடத்தை இந்த மண்ணிலே வீரப்போர் என்று பெயரிட்டு நாங்கள் சென்று வருகின்றோம். வெற்றி உமனே. அப்படியாகட்டும். தேர்கள் அடைந்த பெரிய காண்டிலே பட்டாபிஷேகத்தை சொல்லியிருக்கேன். முக்கியமான தேவாலயம் நாடாடி தம்பி இல்ல இது பெரிய காண்டியவனுடைய தெய்வ அருள் பொருந்திய இந்த இடம். அது மட்டும் இல்லை, இவங்க அப்பா காலத்தில், அதாவது சைக்கிள் செங்கப்பிள்ளை அவர்களுடைய காலத்திலிருந்து உருவான இந்த ஆலயம் சீரோடும் சிறப்போடும் இன்றைக்கு இதை செஞ்சுருக்காங்க. அப்படின்னா அதாவது பெருமைக்காக அல்ல, இது தொன்று தொட்டு இவர்களுடைய சந்ததியிரும் அனைவரும் அதாவது மூதாதையரை வணங்கும் நோக்கத்தோடு இந்த தெய்வத்தை இந்த இடத்துல இவர்களுடைய சந்ததியானவர்கள் எப்போதும் எந்த ஆண்டும் தொன்று தொட்டு காலம் காலமாக இந்த இடத்திலே வணங்க வேண்டும். இவர்கள் இன்னும் பல 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 பெருமைகளை பெற்று இன்னைக்கு தொழில் வளத்தில் இருக்காங்கன்னா அதை விட கூடுதலான பெருமைகளை அவர்களால் பெற இயலும். அந்த மாதிரி பெருமைகளை பெற்று சீரும் சிறப்போடு இவர்கள் சந்ததி வாழ வேண்டும் என்பதற்காக இந்த பெரிய காண்டியம்மன் ஆலயத்தில் பட்டாபிஷேகம் சொல்றாங்க. அது அப்படியே அவங்க அந்த இது நீங்க பண்ணி இருக்குங்க. உங்க கையார தேங்காய் எடுத்து அப்படி திருநீர் வச்சு விடுங்க. தேங்காய் மூடி எடுத்து அந்த மூடி 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 மட்டும் மூடி அந்த நாடாக பாட அங்க நாட்டில் பாட
நாடகக்கலை குருவெல்லாம் சரணம் சரணம். இதுவரை எங்களுக்கு தெல்ல தெளிவாக ஒளி அண்ட் ஒளி அமைத்து கொடுத்த பிஎல் லட்சுமி ஆடியோஸ் நிறுவனத்தார்களுக்கும் இந்த நாடகத்தை உபயமாக வைத்த சைக்கிள் சங்கப்பிள்ளை மற்றும் பழனியம்மாள் குடும்பத்தார்களுக்கும் எங்கள் கலைமகள் நாடக நடிகர் சங்க தலைவர் முனியப்பன் அவர்களுக்கும் நமது ரோஜா பூ கலைக்குழு கோம்பை நாகராஜ் அவர்களுக்கும் எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றி அடுத்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாடகம் அன்பளிப்பு நாடகமாக இந்த தெய்வ ஆலயத்திலே வைத்துள்ள சைக்கிள் சங்கப்பிள்ளை பழனியம்மாள் மூத்த மகள் எஸ் மாரிய பிள்ளை வீரமா, சங்கர் சங்கீதா, பெரியசாமி, சண்முக பிரியா குடும்பத்தார்கள் சார்பாக இந்த நாடகத்தை இந்த அரங்கிலே வைத்துள்ளார்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் சீரும் சிறப்புமாக ஆண் போன பக்கமெல்லாம் அரசு கட்டி ஆள வேண்டும், பெண் போன பக்கமெல்லாம் பெருகுடியாக வாழ வேண்டும் என்று இந்த தாய் பெரிய காண்டியம்மனை எங்கள் கலைக்குழுவின் சார்பாக வேண்டிக் கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை வழங்கி இந்த திரு மண்ணிலே இந்த நாடகத்தை நடத்துவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த நமது திரு சைக்கிள் சங்கப்பிள்ளை பழனியம்மாள் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் அங்காளி பங்காளிகள் அத்தனை பேர்களுக்கும் மற்றும் கோவில் பூசாரி பெரிய தனக்காரர்கள் மற்றும் அத்தனை பேர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதோடு எங்களுக்கு விடியுமறை உயிர் மூச்சாக உயிர் நாடியாக சிறந்த முறையில் ஒளி அமைத்து தந்திட்ட லட்சுமி ஆடியோ வாய்ஸ் உரிமையாளர் அவர்களுக்கும் அதில் பணியாற்றிய ஆப்ரேட்டர் அன்பு தம்பிகளுக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாகவும் விழா கமிட்டியின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த உளமார்ந்த நன்றி. இந்த நல்ல வாய்ப்பை நல்கிய அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. நல்ல வாய்ப்பிற்கு நன்றி. மீண்டும் நல்ல வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.